கைஸ், இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் தாங்க ரியாக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப லேட் ரியாக்ஷன் தான். ஆக்சுவலாக நான் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எடிட்டிங் ஆப்லேருந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். வேறு கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு, எடிட்டே பண்ண முடியலனால. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம். ஆல்ரெடி பராசக்தி ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கிளிப்ஸ் மட்டும் தான் பார்த்தேன் நான். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் ட்ரெய்லர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுன்றதுக்காக நான் பார்க்கவே இல்லை, இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், வாங்க பார்த்துடலாம். अरे हिंदी में बोल मद्रासी। मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला, हिंदी कारण मद्रा आता, हिंदी कारण तमिल बोला. ஹே, இன்னைக்கு ரசம் சொல்றேன்னா ஏன் தோற ரசம் சோறலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறும் வீட்டுக்கு வந்து போறேன். எதுக்கு கேள்வி போடுற ரசம் சோப்பத்தீங்க வா. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன் வந்து வீரமானது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பராக இருக்குங்க. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்க மூட்டியா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா நானும் போக மாட்டேன். பொறுக்கி யாரை பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்தி கத்துக்கிட்டு குழப்பம் நடத்துமாடா. போடா நீ சொல்லு. ஓ ஓ ஏ மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியுது. கட்டணத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது, எதுக்கு எரிது பார்க்க வருவாங்கல்ல. ஓகே, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரிவிப்படுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா? தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் ஹேய், பிரச்சனை எதுவும் இல்லை சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு போதும் பற்றிக்கொள்ளும். அவ எப்படி ஊர்த்தா போராடிட்டு இருக்கா? உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. நாலு காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் தில்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுக்கு தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். டைலாக்ஸ் ஆர் பவர்ஃபுல். இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். ஓ, சுதாமன், வா. behind this? ஓஜி, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் ஓ மை காட், ஹே, அண்ணாதுரை தானே அது? இல்லன்னு நான் நினைக்கிறேன். அப்ப நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. I need your orders. டேய், டைலாக்ஸ்லாம் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. Actually போஸ்டரும் anti-nationals come. செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ஓ ஓ மை காட், டேய். அடா பாவீங்களா டேய், செம்மங்க. ஆல்ரைட், நடுவில் இவர் சேத்தனை காமிச்சாங்க. அவர் அந்த அண்ணா கேரக்டர் பண்ணுறாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆப்டாக இருக்காருங்க. அது நான் அதான் பார்த்தோன்னே கொஞ்சம் எனக்கு ஹைப் ஆயிடுச்சு. அது கரெக்டாக அந்த ரோல் பர்ஃபெக்டாக இருந்தார். லுக் வைஸாக இருக்கட்டும், அந்த பேசுகிற அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், பர்ஃபெக்டாக இருக்கார் சேத்தன் வந்து. நல்லா இருக்காது. அண்ட் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த 1960s அந்த டைமில் நடந்த ஒரு இந்தி திணிப்பு போராட்டத்தை பேஸ் பண்ணின கதை. பச்சையப்பாஸ் காலேஜில் படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸை வழி நடத்தின ஒரு ஸ்டூடெண்ட், அவர் பேர் வந்து ராஜேந்திரன் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவரோட கதை தான் இது. அந்த கதையை வந்து அப்படியே ஒரு பயோபிக் மாதிரி சொல்லாமல் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க சுதா மேம். வாட் அ மேக்கிங், செம்மையாக இருக்குது மேக்கிங் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது வந்து சுதா மேம் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஐம் ஆல்ரெடி எக்ஸாஸ்டட், நான் வந்து சினிமா விட்டு போக போகிறேன், ஐம் கோனா குவிட் சினிமான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
இந்த மாதிரி ஒரு மேக்கிங் ஸ்கில்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு டிரெக்டர், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்கில்ஸ் வச்சுட்டு இருக்க ஒரு டிரெக்டர் வந்து கண்டிப்பாக போகக்கூடாதுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு வந்து எக்ஸாஸ்டட் டயர்டாக இருந்துச்சுன்னா 2 வருஷம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மேம் தயவு செஞ்சு சினிமா விட்டுலாம் போயிடாதீங்க. பிகாஸ் தமிழ் சினிமா நீட்ஸ் யூ. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களாக இருக்கட்டுமே, இறுதி சுற்று, சூரரை போற்று, இப்போ பராசக்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு அந்த ஒரு லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் சினிமா விட்டு போகக்கூடாதுங்க. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதுதான் என்னோட கருத்து. அண்ட் மேக்கிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதர்வா கேரக்டர் வந்து அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போராட்டத்தில் மதிக்காத ஒரு ஆளாக இருந்துட்டு மேபி ஜெயம் ரவி சார் கிட்ட அந்த காசை வாங்கிட்டு சின்ன சின்ன அந்த கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி சார் வந்து எப்படி சொல்கிறது, வேற ஒரு பரிணாமத்தில் இருக்கார் அவர். இந்த மாதிரி பார்த்ததில்ல. அந்த நெகட்டிவ் ஷேடில் வந்து ஆதி பகவான்லாம் வந்திருக்கு. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டில் இருப்பார். அதில் ஆதி பகவான், நிமிர்ந்த நெல் படத்துலலாம் ஆன்டிகானஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த ஒரு ஃபீல் நான் பார்த்ததில்லை அவரை. ஸோ இது வந்து எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் சீன், அந்த ட்ரெயின் கட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் சீனு பக்காவாக இருக்குங்க. அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க மேக்கிங் வைஸ். அண்ட் ஐம் ஈகலி வெயிட்டிங் ஃபார் ஜெயம் ரவி சார்ஸ் ரோல் தான். ஏன்னா டெட்லியாக இருக்குது ட்ரெய்லர்லேயே. படத்தில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. அண்ட் எஸ்கே எப்பயும் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு, நீட்டாக இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய பேரை வந்து ரியல் லைஃப் அரசியல்வாதிகளை வந்து நிறைய பேரை காட்ட போகிறாங்க. அதுவுமே தகவல் வந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது ட்ரெய்லர், சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலி மேக்கிங் வைஸ் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஸோ இதில் இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.